வணக்கம் நண்பர்களே. எம்ஹெச்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கடைசி டேட் பார்த்தீங்கன்னா 27/5/2024. அதேமாதிரி நம்மளோட செல்லானை வந்து பேங்க்கில் கட்ட வேண்டிய டேட் வந்து 29/5/2024. நீங்கள் கட்டிவிட்டு அப்லோடு 29/5/2024 பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனில் ஃபோட்டோ சிக்னேச்சர் இல்லாமல் இருக்கும். நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதை கொஞ்சம் கரெக்டாக மறுபடியும் இருக்காங்கிறது அப்ளிகேஷனோட வியூவில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ காட்டுதா, அதேமாதிரி கீழே சிக்னேச்சர் காட்டுதான்னு. ஒரு வேளை காட்டலை அப்படின்னா நம்ம ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ இல்லாமல் வரும். அப்படியே ஒரு வேளை நீங்கள் தவறுதலாக கவனிக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி நடந்ததுனால நீங்கள் ஃபோட்டோ ஒட்டி மறுபடியும் எழுதிடலாம். ஒரு வேளை இப்போ நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பயமாக இருந்துச்சுன்னா மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இன்னொரு மெயில் ஐடி இன்னொரு ஃபோன் நம்பர் போட்டு அப்ளை பண்ணிடுங்க. அதாவது பேமெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் வியூ பண்ணி பார்த்தாலும் எனக்கு அது வரல அப்படிங்கிறவங்க விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹால் டிக்கெட் வரும்போது ஃபோட்டோ சிக்னேச்சர் இல்லாமல் இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஃபோட்டோ ஒட்டுற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒரு வேளை இன்னும் நீங்கள் பேமெண்ட் கட்டாமல் இருக்கீங்க, இப்போ நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள், அப்ளிகேஷனில் ஃபோட்டோ சிக்னேச்சர் இல்லை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கூட ரீஅப்ளை பண்ணி மறுபடியும் செல்லான் எடுத்து கூட பேங்க்கில் கட்டுங்க. ஏன்னா நீங்கள் எத்தனை தடவை அப்ளை பண்ணாலும் கடைசி அப்ளை பண்ணுறதான் கணக்கில் எடுத்துப்பேன்னு ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனில் போட்டிருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் அந்த செல்லான் நீங்கள் கட்டும்போது மெயினாக ஜேர்னல் நம்பர்னு அதில் ஒன்று இருக்கும் பாருங்கள், அதுதான் நமக்கு அப்லோட் பண்ணும்போது கேட்பாங்க. அப்படி ஜேர்னல் நம்பர் சிலருக்கு எழுதி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா செல்லான் நம்பர்னு நீங்கள் அவங்கள்ட்டே கேட்டுருங்க. அதை கூட கேட்டு பேங்க்கில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. இல்லைனா ஜேர்னல் நம்பரை கேட்டு எழுதிக்கோங்க. ஏன்னா அதுதான் மெயின் நமக்கு அப்லோட் பண்ணது. இது நம்ம ஆல்ரெடி முன்னாடி எம்ஹெச்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண ரிசிப்ட் இது. இது மாதிரி ஃபாலோ பண்ணி வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். பேங்க் யூஸ் எதுவும் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட பிரான்ச்சு அண்ட் கையெழுத்து மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணிவிட்டு செல்லான வேகமாக நீங்கள் அப்லோட் பண்ணிங்க 29/5/2024 தேங்க்யூ நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.